வணக்கம். கணிதமேதை சீனிவாச ராமானுஜனை அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. ராமானுஜனின் தாயார் கோமளத்தம்மாள். கோமளத்தம்மாளுக்கும் அவரது பாட்டனார்களுக்கும் குலதெய்வம் நாமக்கல் நாமகிரி தாயார் ஆவார். சுமார் 1 கிலோமீட்டர் சுற்றளவும் 200 அடி உயரமும் உடைய வெள்ளை கற்களால் ஆன மலை நாமகிரி மலையாகும். இதன் பாறைகள் செங்குத்தாக அமைந்திருக்கும் விதம் வைணவர்கள் தங்கள் நெற்றியில் இடும் நாமத்தை போன்று இருப்பதால் இம்மலை நாமக்கல் என்றும் தொடர்ந்து இவ்வூரின் பெயரும் நாமக்கல் என்றும் அழைக்கப்படலாயிற்று. இம்மலையின் அடிவாரத்தில் உள்ள பழமை வாய்ந்த கோயில் நாமகிரி தாயார் கோயில் ஆகும். கோமளத்தம்மாளின் உதடுகள் நாள்தோறும் விடாமல் உச்சரிக்கும் பெயரும் இந்த நாமகிரி தாயார்தான். கணிதமேதை சீனிவாச ராமானுஜனின் கணித திறமையை உணர்ந்த லண்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக பேராசிரியர் திரு G.H. ஹார்டி அவர்கள் ராமானுஜனை லண்டனுக்கு வருமாறு அழைக்கிறார். தங்கள் சமுதாய வழக்கப்படி கடல் தாண்டி பயணிக்க இயலாது என்பதால் கடல் கடந்து செல்ல அனுமதி வழங்க வேண்டி ராமானுஜர் 3 நாட்கள் தங்கியது இதோ இந்த நாமகிரி தாயார் கோயிலில்தான். 3ஆம் நாள் இரவு நள்ளிரவில் ராமானுஜன் கனவு காண்கிறார். ஒரு ஒளிமயமான உருவம் ராமானுஜன் கனவில் தோன்றுகிறது. தடைகளை பொருட்படுத்தாது கடல் கடந்து செல் என கட்டளையிடுகிறது. நாமகிரி தாயாரின் அனுமதியை பெற்ற பின்னரே ராமானுஜன் கடல் கடந்து லண்டன் பயணிக்கிறார். கணிதமேதை என இவ்வுலகத்தால் போற்றப்படுகிறார். இதோ இத்தகு பெருமை வாய்ந்த கோயிலில் கடந்த 7/8/2025 வியாழக்கிழமை காலை தஞ்சாவூர் மாவட்ட மைய நூலக வாசகர் வட்ட தலைவர் புலவர் மா. கோபாலகிருட்டிணன், துணைத் தலைவர் திரு ஆர். பன்னீர்செல்வம், பொருளாளர் திரு ராம செல்வராசு மற்றும் திரு புண்ணியமூர்த்தி, திரு க. ஆசைத்தம்பி மற்றும் நான் என 6 நின்று கொண்டிருக்கிறோம். 3 நாட்கள் இரவும் பகலும் ராமானுஜன் எங்கே அமர்ந்திருப்பார், எங்கே படுத்து உறங்கியிருப்பார் என தேடி தேடி பார்க்கிறேன். எப்படியோ 3 நாட்கள் கணிதமேதை சீனிவாச ராமானுஜன் அமர்ந்திருந்த கோயிலில் நாங்களும். உள்ளம் சிலிர்க்கிறது.